இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம சன் தொலைக்காட்சியில் நியூ அப்கமிங்கில் வர சீரியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி சீரியல் தான். அந்த விதத்தில் இப்போ பராசக்தி சீரியல் எந்த டைமிங்கில் எப்போ ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக நிறைய சீரியல்கள் ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து எல்லா சீரியல்ஸுமே நல்ல ஒரு டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில் நிறைய சீரியல்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு சீரியல் தான் பராசக்தி சீரியல் இருக்கு. இதை பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பராசக்தி சீரியல் எப்ப ஒளிபரப்பு பண்ண போறாங்க, எந்த டைமிங்ல எந்த தேதியில அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பராசக்தி சீரியல்ல யார் ஹீரோவா நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவன் ரவீந்தர் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. இவர் ஒரு தெலுங்கு ஆக்டர். அது மட்டும் இல்லாம ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் சீரியலா வைதேகி பரிணியம் அப்படிங்கிற சீரியல்ல தான் நடிச்சிருந்திருக்காரு. இதை தொடர்ந்து கன்னட சீரியல்ஸுமே நிறைய பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து தான் சன் தொலைக்காட்சியில ஷபானா கூட பேர் பண்ணி மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சீரியல் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு ரசிகர்களுக்கு மத்தியில. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஜோடியா தான் பாத்தீங்கன்னா டெபி ஜானி அவர்கள் நடிக்க இருக்கிறாங்க. அதாவது இவங்களும் ஒரு தெலுங்கு ஆக்டர் தான். அது மட்டும் இல்லாம இவங்க ஏற்கனவே சன் தொலைக்காட்சியில பானத்தை போல சீரியல்ல தாசில்தாரா வந்து நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அதுல விலகினதுக்கு அப்புறமா அதே சன் தொலைக்காட்சியிலேயே திரும்பவும் பவன் ரவீந்தர் கூட பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிஸ்டர் மனைவி சீரியல்ல ஏற்கனவே வந்து பவன் ரவீந்தருக்கு ஜோடியா தான் ஷபானா அவர்கள் இருந்தாங்க. அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக அவங்க வெளியேறிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் பவன் ரவீந்தருக்கு ரெண்டாவது ஹீரோயினியா தான் டெபி ஜானி அவர்கள் நடிக்க வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேருக்காகவே ரசிகர்கள் மிஸ்டர் மனைவி சீரியலை ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பேர். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் மனைவியோட கதைகளமும் நல்லா அமைஞ்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பராசக்தி சீரியல் எந்த டைமிங்கில் ஒளிபரப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்பல சன் தொலைக்காட்சி ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. எப்போ ஒளிபரப்பு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி தான் ஒளிபரப்பு பண்ணுறதா ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் சன் தொலைக்காட்சியில் டைம் ஸ்லாட்டை மாற்றுவாங்க அப்படிங்கிறப்ப தான் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலை மதிய நேரத்தில் ஒளிபரப்பு பண்ணுறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பராசக்தி அப்படிங்கிற டைட்டிலில் இருக்கிறதுனால ஒரு சாமி சார்ந்த ஒரு கதைகளமாகவும் ஒரு ஹாரர் த்ரில்லர் சீரியலாக தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. கண்டிப்பாக வந்து ஒரு நல்லதுக்கும் தீமைக்கும் நடக்கிற ஒரு யுத்தமாக தான் இந்த சீரியல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி சீரியல் சீக்கிரமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நம்ம சன் தொலைக்காட்சி இதுக்குன்னு ஒரு டைம் ஸ்லாட்டை தனியாக ஒதுக்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த ஒரு டைம் ஸ்லாட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சன் தொலைக்காட்சி இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி டீமும் இதை பற்றின ஒரு அப்டேட்டுமே இன்னும் சொல்லலை. அதாவது சீக்கிரமே வந்துடும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சன் தொலைக்காட்சி கிட்ட கேட்டு தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி சீரியல் எந்த டைமிங்கில் ஒளிபரப்பு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த மாதிரியான அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பேட்டி சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.